அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கம்னு. மைண்ட் பவர் சீரீஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது மனோசக்திக்கும் அதீத சக்திக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். லாஸ்ட் டைம் அந்த மைண்ட் பவர் பத்தி பேசும்போது நிறைய பேர் வந்து மைண்ட் பவரையும் சைக்கிக் பவரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டரலா வந்து இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் பவர் அப்படின்ன உடனே இம்மீடியட்டா வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய எண்ணங்கள் வந்து ஏதோ மைண்ட் கண்ட்ரோல் பண்றதோ இல்லை மைண்ட் ரீட் பண்றதோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் அப்படின்ட்டு நடக்கிறது. பட் உண்மையிலே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைக்கிக் பவர். போன வீடியோல மைண்ட் பவர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல மைண்ட் பவருக்கும் சைக்கிக் பவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ மைண்ட் பவர்னா என்ன அப்படின்றது லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் கிளியரா சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துருங்க. மைண்ட் பவர் அப்படின்றது இயற்கையாவே நமக்கு இருக்கக்கூடிய மனோ சக்தி. இப்போ அதீத சக்தி அப்படின்றது பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய விஷயங்கள், தூரக்க நடக்கிறத பார்க்கறது, மனோ சக்தியால பொருட்களை நகர்த்துறது, ஒருத்தருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து குணப்படுத்துறது, இன்னொருத்தவங்க மைண்டுக்கு நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சைக்கிக் பவர்ஸ் அப்படின்னு சொல்றது உண்டு. அதீத சக்திகள் அப்படின்றது இது வேற, மனோசக்தி வேற. ஆனா மனோசக்தி இருந்தாதான் உங்களால அதீத சக்திகளை வளர்த்துக்க முடியும். ஏன்னா அதீத சக்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கு. ஒண்ணு வந்து இயற்கையாவே அந்த சக்தியோட பிறக்கிறது, இன்னொன்னு பயிற்சிகள் மூலமா அந்த சக்திகளை வர வச்சுக்கிறது. சில பேருக்கு இயற்கையாவே வந்து நடக்க போற விஷயங்கள் முன்கூட்டியே தெரிகிறது, இந்த சக்தி இருக்கும். சில பேருக்கு இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளையர் வாயன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தூரக்க நடக்கிற விஷயங்களை அவங்களால தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நடக்க போற விஷயம் முன்கூட்டியே கனவுல வர்றது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சில பேருக்கு இயற்கையாவே நடக்கிறது உண்டு. இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாவே சில அதீத சக்திகள் கண்ணுக்கு தெரியும். இப்போ ஆத்மாக்கள் பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல சில தெய்வங்கள் தெய்வ சக்திகளை பார்க்கறது, இது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து இயற்கையாவே அந்த சக்தி இருக்கும். அவங்களால இந்த எனர்ஜி பார்க்கறதுன்றது அவங்களுக்கு முடியும். பட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பயிற்சிகள் மூலமாக அந்த சக்திகளை வளர்த்துப்பாங்க. அவங்க அந்த பயிற்சிகள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த ஆன்மாக்கள் கண்ணில் தெரியுது, தெய்வ சக்திகள் கண்ணில் தெரியுது, எனர்ஜி எல்லாம் பார்க்கறது, இதெல்லாமே சாத்தியம். இந்த பயிற்சிகள் எடுக்கணும் அப்படின்னாலே அடிப்படையில அவங்களுக்கு மனோசக்தி அவசியம் தேவை. இப்போ மனோசக்தி நேரடியா அதீத சக்திகளை கொடுக்கறதில்ல, ஆனா மனோசக்தி இருந்தாதான் உங்களால அதீத சக்திகளுக்கான பயிற்சிகளை எடுத்து அதை ஃபாலோ பண்ணி அந்த சக்திகளை அடைய முடியும். இப்போ அதுக்குன்னு மனோசக்தி இருந்தாலே அவங்க ஏதோ சம் மேஜிக்கல் பவர் இருக்கு அப்படின்றது கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு மனோசக்தினா என்ன அப்படின்னு நான் போன வீடியோல பேசுனதுலே உங்களுக்கு அதை பத்தின ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இப்போ ஒரு ஒரு பர்சன் வந்து அவருக்கு வந்து ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்க முடியும், அந்த அளவுக்கு அவருக்கு உடல்ல பலம் இருக்கு அப்படின்றதுக்காகவே அவர் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன் ஆயிட முடியாது. அவருக்கு அந்த பலம் இருக்கு, ஆனா அதுக்கான பயிற்சிகள் இருக்கு. அந்த வெயிட் லிஃப்ட் பண்றதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கு, அதுக்குன்னு சில உடற்பயிற்சிகளும் இருக்கு. அந்த வெயிட்டை எப்படி தூக்கணும், அதை எப்படி நம்ம மேல கொண்டு போய் எப்படி லிஃப்ட் பண்ணிட்டு எப்படி இறக்கணும், எல்லாமே ப்ராப்பரா சொல்லி கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்பதான் அவங்களால அந்த ஒரு காம்படிஷன்ல போய் வெயிட் லிஃப்டிங் பண்ணி வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ற ஒரு பட்டத்தை எடுத்துக்க முடியும். எனக்கு வந்து இந்த அளவுக்கு பலம் இருக்கு, எனக்கு உடலுக்கு இவ்வளவு பலம் இருக்கு, அதனால எனக்கு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன் பட்டம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதுக்குன்னு ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணி திறமையை அதுல ப்ரூவ் பண்ணி தான் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ற ஒரு பட்டத்தை வாங்க முடியும். அதே மாதிரிதான் மனோசக்தி இருந்தாலே வந்து அவங்களுக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. மனோசக்திக்கான பயிற்சிகளும் எடுக்கணும், மனோசக்திக்கான பயிற்சிகளை எடுத்து மனோசக்தியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதீத சக்திகளுக்கான சில பயிற்சிகள் எடுக்கும் பொழுது அதை உங்களால சுலபமா செய்ய முடியும். அப்போ அந்த அதீத சக்திகளுக்குன்னு சில பயிற்சிகளை எடுத்து அதுலதான் வந்து உங்களுக்கு அந்த பவர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இப்போ மனோசக்தி அப்படின்ற போது நம்ம மனசை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் மனோசக்தி. உடலுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பலம், உடலுக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி தேவையோ அந்த அளவுக்கு மனசுக்கும் ஒரு பலம், மனசுக்கு ஒரு சக்தி அப்படின்றது தேவை. இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏன் வந்து மனோசக்தி அதிகமா தேவை அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்போ சில பேருக்கு வந்து சைக்கிக் பவர் நேச்சுரலா வருதுன்னு வைங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சில அமானுஷ சக்தியில கண்ணால பார்க்க முடியும், அது மாதிரியான ஒரு பவர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சடனா ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி அவங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா அவங்க பயந்துருவாங்க. பயந்து அதனால அவங்களுக்கு உடல் பாதிப்பு, மன பாதிப்பு எல்லாமே இருக்கும். கூட இருக்கிறவங்களுக்கு அந்த அமானுஷ சக்தி கண்ணுக்கு தெரியல, அதனால அவங்க சேஃப். இவங்க கண்ணுக்கு அது தெரியுது, அதனால இவங்க பார்த்து பயந்து அதனால இவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ திடீர்னு ஏதோ வித்தியாசமான விஷயங்களை அவங்க கண்ணில் பார்க்கறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பு ஆகுது. அது மட்டும் இல்லாம அவங்க பயந்த உடனே என்ன நடக்குதுன்னா, பயப்படுறவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா அஃபெக்ட் பண்ணும். தைரியமா இருந்துட்டு அந்த இடத்துல பிரச்சனை இல்லை, ஆனா
பயந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எனர்ஜி வீக் ஆகிடும். அப்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்கள கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த அதீத சக்தி இருக்குது, சைக்கிக் பவர் இருக்குது. ஆனாலும் என்ன ஆகுதுன்னா பாதிப்பை ஏற்படுத்திடுது. பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு பர்சன் சைக்கிக் பவர் இல்லை, ஆனால் அவங்க சேஃபாக இருக்காங்க. சைக்கிக் பவர் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அந்த பவர் இருக்கிறதுனாலே அவங்க பாதிப்படைகிறாங்க. இது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பவர்னால வருது. இப்போ இதே ஒரு பவர் வந்து ஒருத்தர் பயிற்சி மூலமாக எடுக்கிறாருன்னு வைங்க. அப்போ முதல்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி என்னவா இருக்கும் அப்படின்னா மனோசக்தியை பலப்படுத்துகிற பயிற்சி தான். அந்த மாதிரி வரும் பொழுது அவர் முதல்ல மனோசக்தியை அதிகப்படுத்திட்டு, மனோசக்தியை நல்லா பலப்படுத்திட்டு, அதுக்கப்புறமா அதீத சக்திகளுக்கான பயிற்சி எடுக்கும்போது அவருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கண்ணில் பட்டாலும் அவர் பயப்பட மாட்டார். ஏன்னா அவர் மன ரீதியாக தயாராகிட்டார், மன ரீதியாக அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அவருடைய மனோசக்தி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவருக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி பார்க்கும்போது பயம் வர்றது கிடையாது. இதுதான் அதீத சக்தி நேச்சுரலாக இருக்கிறவங்களுக்கும் பயிற்சி மூலமாக வர்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அதீத சக்தி மனோசக்தி இல்லாமல் வெறும் அதீத சக்தி மட்டும் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ இதுதான் மனோசக்திக்கும் அதீத சக்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். மனோசக்திங்க அடிப்படையில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த மனதின் சக்தி, மனோசக்தி. அந்த மனோசக்தியை பயன்படுத்தி நம்ம அதீத சக்திகளுக்கான சில சிறப்பு பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது அந்த அதீத சக்திகள் அப்படின்றது டெவலப் ஆகும். ஆனால் எல்லாருக்குமே அதீத சக்திகள் அவசியம் கிடையாது. ஒன்றா உடனே ஏதாவது ஒரு பவர் வேணும், எனக்கு இந்த எனர்ஜியை பார்க்கணும், அந்த எனர்ஜியை பார்க்கணும், எனக்கு வரப்போகிறது முன்கூட்டியே தெரியணும், எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி மிராக்கிள் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அதனால நிறைய பிரச்சனைகள் தான் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சைக்கிக் பவர்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தேவையில்லை, ஆனால் மைண்ட் பவர் எல்லாருக்கும் தேவை. அது கண்டிப்பாக அவசியம். அது வந்து அத்தியாவசிய தேவைன்னு சொல்லலாம். மனோசக்தி இருந்தால் தான் உங்களால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். மனோசக்தி இருந்தால் தான் உங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க முடியும். அப்போ மனோசக்தி அவசியம். ஒரு சில பேர் அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்காக சைக்கிக் பவர் நோக்கி போகிறது அப்படின்றது உண்டு. ஆனால் சைக்கிக் பவர் இருக்கிற எல்லாருக்குமே மனோசக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சைக்கிக் பவர் மட்டுமே இருக்கும் சில பேருக்கு, நல்ல பவர்ஃபுல்லாக சைக்கிக் ரீதியாக நல்லா இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள ஒரு விஷயத்தில் பயமுறுத்தி விட்டால் அதுக்கப்புறமா அவங்க அப்படியே பயந்துருவாங்க. அந்த இது எதுக்குமே அவங்க அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுறது உண்டு. சைக்கிக் பவர் இருக்கிற எல்லாருக்குமே மனோசக்தி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி மனோசக்தி இருக்கிற எல்லாருக்கும் சைக்கிக் பவர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது டோட்டலாக வேற, அது டோட்டலாக வேற. ஆனால் மனோசக்தி மூலமாக சைக்கிக் பவரை டெவலப் பண்ணிக்க முடியும். சைக்கிக் பவர் மூலமாக மனோசக்தியை டெவலப் பண்ணிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பயிற்சிகள் என்னென்னது நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா முதல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயமே மனோசக்தி தான். சில பேர் அதீத சக்திகள் வேணும்னு சொல்லி கேட்கறது உண்டு, அதுக்கான பயிற்சிகள் ஏதாவது இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது உண்டு. அது முதல்ல அவங்களுக்கு வந்து மனோசக்தியே டெவலப் ஆகலை அப்படின்னா சைக்கிக் பவர் இருந்து பிரயோஜனமே இல்லை. அண்ட் மனசுக்கு சக்தி மட்டும் இருந்தால் பார்த்தாது, மனசுக்கு பக்குவம் வேணும். மனசுக்கு ஒரு பக்குவம் இல்லாமல் அந்த சக்தி அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அது கண்டிப்பாக அழிவு சக்தியாக தான் பயன்படும். அது அவங்களே கூட அழிச்சிடும், இல்லை மற்றவங்களையும் அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து நம்ம முதல்ல மனோசக்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து மனோசக்தியை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். சைக்கிக் பவர்ஸ் அப்படின்றது அது ஒரு சில பேருக்கு நேச்சுரலாக இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து போகவே முடியும். ஏன்னா ஒரு சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா எல்லாம் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க, அதில் எந்த ரிசல்ட்டும் எடுக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த மனோசக்தி கம்மியாக இருக்கு. அப்போ சைக்கிக் பவருக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாலுமே மனோசக்தி கம்மியாக இருக்கிறதுனால அந்த சைக்கிக் பவருக்கான ப்ராக்டிஸே ரெகுலராக பண்ண முடியல. போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் மனோசக்தினா என்னன்றதை சொல்லும் பொழுது, டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும்னா மனோசக்தி இருந்தால் தான் நடக்கும். மனோசக்தி இருந்தால் தான் டிசிப்ளின் இருக்கும். டிசிப்ளின் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியும். இப்போ சைக்கிக் பவருக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா டிசிப்ளின் இருந்தால் தான் அதை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. தொடர்ந்து செஞ்சாதான் அதுக்கு ரிசல்ட் இருக்கும். டிசிப்ளின் இல்லை, தொடர்ந்து செய்யலை அப்படின்ற போது சைக்கிக் பவருக்கு ப்ராக்டிஸ் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஸோ அப்போ உங்களுக்கு மைண்ட் பவருக்கான ப்ராக்டிஸை கொடுத்து மைண்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் சைக்கிக் பவருக்கான ப்ராக்டிஸே கொடுக்க முடியும். ஸோ பேசிக்காக மைண்ட் பவருக்கும் சைக்கிக் பவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னா இதுதான். அதனால் இனிமேல் மைண்ட் பவர்னு சொன்ன உடனே ஏதோ அமானுஷமான அதீதமான சக்திகள் நினச்சி குழம்பிக்க வேணாம். மைண்ட் பவர் வேற, சைக்கிக் பவர் வேற, மனோசக்தி வேற, அதீத சக்திகள் அப்படின்றது வேற. இந்த வித்தியாசம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சைக்கிக் பவர், இப்போ சைக்கிக் பவருக்கும் மைண்ட் பவருக்கும் வித்தியாசம் என்னன்றது சொல்லிட்டேன். அடுத்து சைக்கிக் பவர்ஸ்ல என்னென்ன விதங்கள் இருக்கு,
அண்ட் சைக்கிக் பவர்னா என்ன, இந்த இஎஸ்பினா என்ன, இந்த மாதிரி அதீத சக்திகள் ரிலேட்டடாகவும் ஒரு சில வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரும், பார்க்கலாம். ஸோ அடுத்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.